ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. நாங்கள் சத்தீஸ்கர் வந்துட்டோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருந்தோம். அங்கே வந்து கேன் வாட்டர் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது. அது ஒரு கேன் வந்து உங்களுக்கு 25 ரூபாய் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாகவுமே கிடைக்கும். பட் இங்கே சத்தீஸ்கர் வந்ததுக்கப்புறம் கேன் வாட்டரே இங்கே அதிகம் புழக்கத்தில் இல்லை. எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட்டில் வரும் இல்லையா, கார்ப்பரேஷன் வாட்டர், அதை வந்து இவங்க சப்ளை பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நிறைய குடிக்கிறாங்க. கேன் வாட்டர்ன்றது ரேர், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் தான் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அப்படி நம்ம வாங்கும்போது ஒரு கேன் வந்து 40 ரூபா சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா 50 ரூபா. ஸோ அந்த மாதிரி நிறைய ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம குடிக்கிறோம், அவ்வளோதான். சரி, அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் என்ன யோசிச்சோன்னா, ஒரு ஆரோ செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆரோ மீன்ஸ் வாட்டர் ப்யூரிஃபையர், அதை செட் பண்ணிக்கலாம் வாங்கி அப்படின்னு யோசித்தோம். சாரி, வாங்கி செட் பண்ணியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அமேசானில் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் எப்பவுமே அமேசான்லேயே போட்டுக்கலாம், கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஃபேக் ப்ராடக்ட்லாம் வராது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, என் ஃப்ரெண்ட் இப்போ தான் வாங்கியிருக்காரு, அதையே நம்ம வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, பிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ஃபேக் ப்ராடக்ட்லாம் இல்லை, அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா இருக்கு, 1 மந்த் கிட்ட ஆகுது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அதையும் கிளிக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்திருக்கு. அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராச்சும் வாட்டர் ப்யூரிஃபையர் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது இருக்குல்லையா, இந்த மாதிரி வண்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, டெலிவரி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணியிருந்தோன்னா அதையும் ஓப்பன் பண்ணியும் காட்டுவாங்க. அதுதான் ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா, இது மாதிரி டெலிவரி பண்ண பர்சனே வந்து நமக்கு எல்லாத்தையும் பிரித்து காட்டிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. மொத்தமாக எடுத்து அப்படியே வெளியில் வச்சுட்டாரு பாருங்கள். உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன இருக்கணும், அது எல்லாமே இருக்கா அப்படின்னும் காட்டி நமக்கு சொல்லிட்டு போயிடுவார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் எனக்கு ஃப்ளிப்கார்ட்னாலே கொஞ்சம் பயம்தான். நிறைய பேர் வீடியோஸ் போடும்போது என்ன செங்கல் வந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, சரி, அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. பட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்கவே கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இது வந்து லைட்டாக ஓப்பன் ஆகியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் அது மொத்தமாக ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணார். பட் ஆனால் அது ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக மெக்கானிக் வந்தார்னா அது வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு. உள்ளே வந்து ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டி மறுபடியும் ஃபிட் பண்ணாங்கன்னா ஓகேவாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சைடில் ஓப்பனாகவே இருக்குது பாருங்கள். எங்களுக்கு ஒரு டவுட் தான், அப்போ கூட 7 days ரிட்டன் பாலிசி இருக்குது. மேபி அது எதுவும் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னால் ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான், சரி ஓகே, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே மட்டும் அந்த கவர் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையுமே எடுத்து வெளியில் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கூட இருக்குது ப்யூரிஃபையர் கூட. ஸோ அதுதான் எல்லாமே இருக்கா, நட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான அந்த பைப்பு, கனெக்டிங் பைப்பு எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சு காட்டிவிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் அதை க்ளோஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். அந்த ஓப்பன்லேயே இருக்குது ப்யூரிஃபையரு. இந்த வாட்டர் ப்யூரிஃபையரை சாட்டர்டே அன்னைக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. சண்டே அன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க, லீவு. மண்டே அன்னைக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க டெலிவரி பண்ணவங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்திருந்து, மெக்கானிக் நம்பரு. நாங்கள் கால் பண்ணோம், மண்டே அன்னைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் ஹாலிடே, சத்தீஸ்கரில் வந்து ரக்ஷாபந்தனுக்கு ஹாலிடே இருந்துச்சு. அவர் இருக்கும்போது ஃபிட் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அப்படி நாங்கள் கால் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், ரக்ஷாபந்தனுங்க, நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, எங்களுக்கும் இன்றைக்கி தான் ஹாலிடேன்னு நாங்கள் இருந்து ஃபிட் பண்ணிட்டா நல்லாயிருக்குன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவருமே வந்துட்டார், பரவாயில்ல. கையில் எவ்வளோ ராக்கி கட்டியிருக்கார் பாருங்கள். வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான அளவு எடுத்துகிட்ருக்காரு. அளவெடுத்து பார்த்துட்ருக்காரு, இங்கே ஃபிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. இது பாருங்கள், இந்த ஹைட் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பாப்பாவுமே தண்ணி பிடிச்சி குடிக்கிற ஹைட்டில் இருக்கணும்னு நாங்கள் பார்த்துட்ருந்தோம்.
அடுத்த ஒரு அளவுக்கு ஓகே சொன்ன உடனே ஹோல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடுத்து ஹோல்ஸ் போட்டு அதில் ஸ்க்ரூவுமே போட்டுட்டாரு. எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாரு. வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது, வேகமாக எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ப்யூரிஃபையருமே எடுத்து செட் பண்ணிட்டாரு. நம்ம என்ன ஹைட் சொன்னோமோ அந்த ஹைட்டில் தான் கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாரு. ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. அந்த ப்யூரிஃபையர் கூட இந்த அட்டாச்மெண்ட் வந்திருந்தது. இதுக்கு தனியாக ஹோல்ஸ் போட வேணாம், வீடு பூராவுமே டைல்ஸாக இருந்துச்சு, அதனால இங்கே ஜன்னல் மாதிரி இருந்துச்சு, அதில் கயிறு வச்சு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்குமே அவர் ஓகே சொல்லிவிட்டு கயிறு போட்டு கட்டிகிட்ருக்காரு பாருங்கள். இதை வந்து குழாலேருந்து இதுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நமக்கு வாட்டர் ப்யூரிஃபையருக்கு வந்து ஒரு பைப் போகுது. டேப் எல்லாமே தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்ச உடனே அதை செட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, இதை வந்து குழாயில் மாட்டிடுவாங்களாம். அதாவது குழாவுக்கு ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து இதுக்கு இந்த ஒயிட் கலரில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தண்ணி போய் அதுக்கப்புறம் வந்து ப்யூரிஃபையருக்கு போகுமா. ப்யூரிஃபையர்லேருந்து நம்ம இந்த டேப்பை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ப்யூரிஃபை பண்ணி தண்ணி கிடைக்கும். நான் கையில் வச்சு காட்டியிருந்தேன் இல்லையா, அதை அட்டாச் பண்ணிட்டாரு பாருங்கள். இது வழியாக தண்ணி வந்து நமக்கு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அதுக்காக தான் இதை ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பைப்பை வந்து இப்போ அதில் ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபிட் பண்ணிட்டாரு பாருங்கள். எங்களுக்கு பின்பக்கமாகவே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் தான் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர், இந்த பக்கம் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. லைட் ஆஃப் ஆகி எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தண்ணி ஃபுல்லான உடனே அந்த லைட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகி ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகிட்டு இருக்கும்போது அந்த பைப் வழியாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் கண்டினியூஸாக. இது மாதிரி வந்துகிட்டே தான் இருக்குமா ப்யூரிஃபை பண்ணும்போது. எல்லாமே ஓகே செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கும் போது ப்யூரிஃபையர்லேருந்து தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. அப்படி ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தேன் நானும். பின்பக்கம் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கேன் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தண்ணி போய் வந்து தான் நமக்கு ப்யூரிஃபை ஆகி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பைப் ஏதோ கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அது வழியாக தான் தண்ணி லீக் ஆகிருந்தது. அதையுமே அவர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. என்னடா மறுபடியும் ரிட்டர்ன் போடணும்னு நினச்சேன். பட்டு வந்தவர் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. அதில் சின்னதாக ஒரு பைப் மட்டும் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆகி இருக்குதுன்னு சைடில் காட்டுது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி தண்ணியும் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. கீழே லீக்கேஜ் எதுவுமே ஆகலை. சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா 2 க்ரீன் லைட் எரியும். நமக்கு தண்ணி வேணும்னா இப்படி பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி பிடிச்ச உடனே வந்து மறுபடியும் டேங்க் ஃபுல்லாக ஆரம்பிக்கும். கண்டினியூஸ்லி ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறோமோ மறுபடியும் டேங்க் ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சா, இப்போ வந்து தண்ணி ரொம்பிகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகுது. அது கொஞ்சம் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணி போயிட்டே தான் இருக்குது ப்யூரிஃபை பண்ணும்போது. 1 டம்ளர் தண்ணி தான் பிடிச்சிருப்பேன். இந்த பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் தண்ணி தான். அதுக்கே மறுபடியும் மிஷின் ஓடுது. இங்கே வந்து தண்ணி வெளியில் போயிட்டுருக்கு. இப்போ நான் தண்ணியை குடித்து பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம கேன் வாட்டர் வாங்குவோம்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. எதுக்காக இது போட்டிருக்கோன்னா, இங்கே வர தண்ணி வந்து அப்படியே செவுத்துலலாம் படிஞ்சுதுன்னா, கொஞ்ச நேரம் நின்றுச்சுன்னா அப்படியே உப்பு கரை அப்படியே படிஞ்சிடும். ஸோ அது கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் கார்ப்பரேஷன் வாட்டர் எந்த அளவுக்கு க்ளீனாக வருதுன்னு நமக்கு தெரியல. நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த டேங்க்கில் ரொப்பி வச்சு பைப்பில் ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் வருது. இங்கேயுமே வந்து இங்கே சம்ப் ஒன்று இருக்குது, அது வழியாக தான் வரும். சம்பில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அது குழந்தைங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.